Hello guys, இப்போ பாத்தீங்கன்னா டைம் வந்து பாத்தீங்கன்னா 9:30 ஆகுது. ஸோ இங்கேருந்து ஒரு சில்லியான விஷயம் தான், அதனால இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சரி அதான் போகிறோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 65 கிலோமீட்டர் வருது. அங்கே போயிட்டு நைட் ஷோ மூவிக்கு போகிறோம். இப்போ மணி 9:30 சரியாக சொல்ல போனால் இங்கே 10:50க்கு ஷோ. கூகுள் மேப்பில் போட்டதுக்கு 1.5 மணி நேரம் டைம் காட்டுச்சு. ஸோ எப்படி என்ன ஏதுன்னு தெரியல, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். மணி 9:30 ஆகுது கரெக்டாக. 9:24 இங்கேருந்து எடுக்கிறப்போ 9:30 ஆயிரும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நைட் டைம் ரைட் ரொம்ப பிடிக்குமோ தெரியாது, ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அந்த என்ன சொல்கிறது, பகல் டைமில் நம்ம ஓட்டுறோம், அதாவது இப்போ பார்த்திங்கன்னா வெயில் வந்த டைமில் ஓட்டுறோம் அப்படின்னா அந்த ஹீட்டிங்கு, அந்த பொல்யூஷன் கொஞ்சம் எல்லாம் அதிகமாகவே இருக்கும். நமக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் நிறையா. ஆனால் நைட் டைம்னால் அந்த இது எதுவுமே இருக்காது, சில்லுன்னு காற்று. ஸோ அந்த ஃபீலே வேறு லெவலாக இருக்கும். அப்படியே ஒரு சாங் கேட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணவும் சூப்பராக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் நான் போகிறது பார்த்திங்கன்னா நைட் ட்ரைவாக தான் இருக்கும். அதனால தான் சரி ஒரு திடீர்னு அன்பிளான்டாக தான் சொல்ல போனால் அந்த மூவி போகலாம் அப்படின்ட்டு டக்குன்னு ஒரு பிளானு. சரி இது ஏன் ஒரு பிளாக்காக பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால இதையும் ஒரு பிளாக்காக எடுத்தாச்சு. ஸோ அதுதான் உங்களுக்காக. இதில் ஒன்றும் பெருசாக இருக்காது, இருந்தாலும் ஒரு நைட் டைம் ரைடு என்ஜாய் பண்ணுறவங்களுக்காக இந்த வீடியோ. ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் நைட் டைம் ட்ரைவ் வந்து ரொம்ப விரும்புகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஏன்னா தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை, நைட் டைம் ட்ரைவ் எப்போயுமே பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வர லைட் வெளிச்சம் வந்து நமக்கு ரோடு கிளியராக தெரியாது, விசிபிளாக ஆகாது. அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும் நைட்டு. இருந்தாலும் அந்த நைட் டைம் ஃபீலுங்கிறது வந்து வேறு லெவல். அதனால் இங்கேருந்து கிளம்புறப்போ மணி பார்த்திங்கன்னா 9:30 ஆயிடுச்சு. அங்கே எங்களுக்கு 10:30க்கு ஒரு ஷோ இருக்குது, 10:50க்கு ஒரு ஷோ இருக்குது. நாங்கள் என்ன பிளான் அப்படின்னா 10:50 ஷோ எப்படியோ ஒன்று போய் பிடிச்சிடணும் அப்படிங்கிற பிளான் தான். ஆனால் என்ன அப்படின்னா 10:50க்கு சப்போஸ் ஷோ போடலைன்னா அவ்வளோ தூரம் போய் வேஸ்ட் ஆகிருமே அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக எப்படி போக முடியுமா என்னன்னு தெரியாமல் தான் நாங்கள் போனோம். இருந்தாலும் போனோமா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பார்க்கலாம். நம்ம பவானி பக்கமாக வந்துட்டோம். ஸோ மொத்தம் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ரீச் பண்ணிட்டோம் தான் நினைக்கிறேன். இன்னொரு 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நான் 50 நிமிஷம் கையில் இருக்குது. பார்க்கலாம் போக முடியுமான்னு தெரில. ஆனால் ரோடு இதே மாதிரி ஹைவேஸாக இருந்தால் சீக்கிரம் போயிடலாம். ஆனால் நமக்கு ரோடு இப்போ கட்டாயம் ஊருக்குள்ளே போய் தான் போக போகிறோம். அதனால் கண்டிப்பாக டிலே வாய்ப்பு இருக்குது. அதுவும் அந்த ரோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேடு பள்ளமாக தான் இருக்கும். அதனால் ஆப்போசிட் ரோடு தெரியாது. ரோடு தெரியாமல் நம்ம ஸ்பீடு போக முடியாது. அதனால் நம்ம பொறுமையாக தான் போய் ஆகணும். சேம் டைம் கொஞ்சம் அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ணாலே போதும், கரெக்ட் டைமுக்கு போய் சேர்ந்துடலாம். பார்த்தீங்கன்னா கவுந்தபடி வந்தாச்சு. கோபி ரூட்டு ஜாயிண்ட் ஆயாச்சு. இன்னொரு இங்கேருந்து சரியாக பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு 16 கிலோமீட்டர் வருது. இப்போ மணி 10:10 தான் ஆகுது. கண்டிப்பாக 10:30 கிலோ ரீச் ஆகிடலான்னு நினைக்கிறேன். இந்த ரூட்டில் கொஞ்சம் வண்டி அதிகமாக தான் வரும். அதனால இப்போ கொஞ்சம் அன்டைம்ங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எப்படியும் 10:30 கிலோ ரீச் ஆகிடலான்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகேவா, ஒரு வழியாக கோபி வந்தாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சரியாக 10:20. இன்னும் தேட்டருக்கு இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் போயிடலாம். அவ்வளோதான், தேட்டர் பக்கமாக வந்துட்டோம். ஸோ 10:15 ஷோ அண்டு 10:30க்கு ஒரு ஷோ இருக்குது. இப்போ போனால் தான் தெரியும் எந்த ஷோ ஓடுது எந்த ஷோ ஓடலன்னு.
நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண டைமை விடவே கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம். அதனால் நாங்கள் ஷோ டைமும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஸோ 10:30க்கே நாங்கள் போயிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ வழியாக பார்க்கிங் வந்தாச்சு. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 10:23. ஸோ கரெக்டாக தான் வந்திருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஷோக்கு தகுந்த மாதிரி கார் பார்க்கிங் நிறுத்தணும். ஸோ நமக்கு 10:35 நாங்கள் வாங்கிட்டோம். அதனால் கார் முன்னாடியே நிற்கிற மாதிரி. ஸோ ஓகே, பார்க்கிங் பண்ணியாச்சு. தேட்டரை நோக்கி தான் போயிட்டுருக்குறோம். ஓகே, இப்போ என்ன படத்துக்கு போகிறோன்னு ஃபஸ்ட் சொல்லிடுறேன். இப்போ என்ன படம்னா, அது என்ன படம்னா காட்ஜிலா வீஸ் காங். ஸோ அந்த படத்துக்கு தான் போகிறோம். சரி ஓகே, வாங்க பார்க்கலாம். ஏன் எங்கள் ஊர், அதாவது எங்கள் ஊர்லேருந்து ஏன் அவ்வளோ தூரம் வந்தோம் அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. என்னென்னா ஒரு த்ரில்லிங், ஒரு ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அந்த டைமுக்குள்ளே வர ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் வந்தோம். சரி வாங்க பார்ப்போம். தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி வைஸ் சொல்லி ஆகணும். ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. அண்டு சானிடைசர் வச்சிடுறாங்க. டெம்பரேச்சருக்கும் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சென்சார் பண்ணுற மாதிரி அந்த கண்ட்ரோல் வச்சிடுறாங்க. ஸோ ரொம்பவே இது வந்து பெட்டர் ஐடியா அண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஐடியானே சொல்லலாம். சரி ஓகே, நாங்களும் செக்அப் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணிவிட்டு சானிடைசர் போட்டு நாங்களும் தேட்டருக்குள்ளே போயாச்சு. ஸோ இங்கே மொத்தம் பார்த்திங்கன்னா 3 ஸ்க்ரீன் இருக்குது. ஸ்நாக்ஸ் அவைலபிள். 3 ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தான் அந்த மூவி ரிலீஸு. அதனால் 3 ஸ்க்ரீன்லேயே அந்த படம் தான் ஓடிட்டு இருந்தது. ஸோ அந்தளவுக்கு க்ரௌடும் கிடையாது, நீட்டாக இருந்தது. பார்க்கவும் கொஞ்சம் அமைதியான இடம், நல்லா இருந்தது. சரி படம் போட்டாங்க, நாங்கள் தான் உள்ளே போயிட்டுருக்குறோம். ஸோ நமக்கு 3வது ஸ்க்ரீனு. எத்தனை பேர் வேணும் தோக்கடிக்கிறோம். ஓகே, ஒரு வழியாக ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு. ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராகவே இருந்தது. சரி, நம்ம மூவி ரிவ்யூலாம் கொடுக்க வரல, படம் சும்மா பேசிக்காக சொல்கிறேன். படம் நல்லா இருந்தது. சரி ஓகே, நம்ம அதை விட்டுருவோம், இதை பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு பட்ஜெட் காஸ்ட்டு தான். அதாவது ரொம்ப ஓவர் காஸ்ட் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் காஸ்ட்டு தான் இருக்கும் எல்லாமே. ஸ்நாக்ஸு அண்டு ஐஸ்கிரீம் ஆகட்டும், பர்கர், காஃபி, மில்க் ஷேக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீடியம் பட்ஜெட்டில் தான் இருக்குது. ரொம்ப ஓவர் பட்ஜெட்லாம் இல்லை. ஸும் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது. அண்டு நீட்டாக உட்காந்து சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா பிளேசஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக கொடுத்துருந்தாங்க. அண்டு இந்த சோஃபாவாகட்டும் அண்டு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்தாங்கன்னா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சும்மா ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் சூப்பராக இருக்கு. நிறைய பேர் வந்தால் உட்கார்ற மாதிரி கொஞ்சம் ப்ளேஸ் கொடுத்துருக்காங்கன்னா அது இந்த ப்ளேஸ் தான். பார்க்க நீட்டாக இருக்குது. ஸோ நமக்கு உட்காந்து சாப்பிடவும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரி ஓகே, படம் ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு, இப்போ செகண்ட் ஹாஃப் போட்டாங்க. ஸோ அதுதான் போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த வியூவை மட்டும் உங்களுக்கு காட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிறனால தான். ஸோ அங்கே தான் உட்காந்து போகிறோம். அங்கே உட்காந்துட்டு நம்ம அப்படியே இப்படி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ப்ளேஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஒரு நல்லா இருக்குன்னே சொல்லலாம், சூப்பராக இருந்தது. சரி ஓகே, வாங்க பேலன்ஸ் மூவி பார்த்துட்டு நம்ம கிளம்பலாம். ஒரு வழியாக படம் முடிஞ்சுங்க. டைம் பார்த்திங்கன்னா 2:53, ஒரு மணி ஆக போகுது. ஸோ இப்போ தான் இங்கேருந்து கிளம்பியிருக்கோம். இதுக்கு மேலே நாங்கள் வீட்டுக்கு போக எப்படி பார்த்தாலும் வந்த டைமிங் வச்சு பார்க்குறப்போ ஒரு எப்படியும் 2:15 போயிடுவோம்னு நினைக்கிறேன். 2:15 2:30 ரீச் ஆயிரும் வீட்டுக்கு. ஸோ போகிறப்போ நாங்கள் வேறு வழியில் தான் போகிறோம். ஈரோடு போயிட்டு ஈரோட்லேருந்து திருச்செங்கோடு போக போகிறோம். அதனால் கொஞ்சம் டிலே சேர்த்தி வாய்ப்பு இருக்குது. அதனால் நாங்கள் போயிட்டுருக்கோம். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில். இந்த மாதிரி நிறைய வீடியோ கண்டினியூஸாக போடணுன்னு எங்களுக்கு ஆசை தான். பட் கொஞ்சம் ஒர்க் இருக்கிறனால எடிட்டிங் ஒர்க்கு டிலே ஆகுது. அண்ட் இந்த தேட்டரை பற்றி சொல்லிடுறேன். இந்த தேட்டர் பார்த்தீங்கன்னா ஜியோன் இந்திரா. இந்த தேட்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோபி, அதாவது ஈரோடு டு சத்தியமங்கலம் போகிற வழியில் கோபின்னு ஒரு இடம் இருக்கும். ஸோ அங்கே தான் அந்த தேட்டர் இருக்குது, ஜியோன் இந்திரான்னு சொல்லிட்டு அந்த தேட்டரு. அதோட நம்பர் ஒன்று இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து மிஸ்டு கால் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ என்ன ஷோ ஓடுது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். நான் அந்த நம்பரும் வேணால் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் தரேன். நீங்கள் அந்த நம்பருக்கு மிஸ்டு கால் விட்டிங்கன்னா அந்த ஷோவோட டைமிங்லாம் வந்துடும்.
உங்களுக்கு அந்த டைமிங் எப்படி அஃபர்டபுளாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் ஸோ கிளம்பலாம். ஓகே, தேட்டர் நீட்டாக தான் இருக்குது. என்னோடய ரேட்டிங் படி பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தேட்டர் தான், ரொம்ப ஒன்றும் பட்ஜெட்லேயே காஸ்ட்லியாக தெரியுற தேட்டர்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ மற்ற மால்லலாம் போனோம் அப்படின்னா கொஞ்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வைஸ் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். இங்கே வந்து அப்படி இல்லை, எல்லாமே கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் அண்டு ஓகேவாக தான் இருக்குது. ஏன்னா நமக்கு ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் தான் கொஞ்சம் லாங்காக இருக்குது. உங்களுக்கு பக்கமாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். சரி, ஓகே, சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள், சேஃபாக இருங்க. அடுத்த வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம். ஓகே, பாய்.